அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன், கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி, மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார், ஆட்சி நிலை பெறுகிறார். ராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் நீச்ச பங்கம் பெறுகிறார். வார இறுதியில் சந்திரன் கன்னி சென்று சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். குரு சந்திர யோகம் கிடைக்கிறது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? முதல்ல ராசிநாதன் அற்புதமாக இருக்கிறார், ஆட்சி நிலை மற்றும் குரு பார்வையிலும் இருக்கிறார். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி அன்பர்கள். பாருங்கள், இந்த கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுகிறார். 2ஆம் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்துக்கு 9க்கே போயிடுறார். அப்போ 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். சூப்பர். அப்போ குரு பார்வை வேறு கிடைக்கிறது. குரு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. இந்த கடகராசிக்கு இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ மொத்தத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஓஹோன்னு இருக்க போது சாதிக்க போகிறீங்க. சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதனால் அற்புதமான ஒரு நேரம். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் இருப்பதாலும் பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு நேரம். 2ஆம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார். ஆதலால் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். பார்த்து பேசுங்க, பழகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 4ஆம் வீட்டு அதிபதி உச்சநிலை மற்றும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலான்னு யோசனையில் இருப்பீங்க. கண்டிப்பாக அது சாத்தியமாகும். ஒரு சிலர் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ண, வீட்டை அலங்காரம் பண்ண, மாடரேட் பண்ண, கண்டிப்பாக அதாவது வீட்டை எவ்வளோ செலவு பண்ணி நல்லா அலங்காரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்துவீங்க. ஏன்னா சுக்கிரன் 4 இல்லையா, உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது மாடுலர் கிச்சனு, இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணுவீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்.
சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் கணவன் 8ல் சனி இருந்ததால் அஷ்டமத்து சனி பிரச்சனைகளை கொடுத்தது. நிறைய குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவியிடையே சண்டை, நண்பர்களிடையே வாக்குவாதம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 7ஆம் இடத்தை எப்பவும் குரு பார்த்தது, இப்பவும் குரு பார்க்குறார். இருந்தாலும் சனி விலகியதால் நண்பர்களால் ஆதாயம், கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணம். சமூகத்தில் இழந்த அவப்பெயர்களை நீங்கள் படிப்படியாக, அதாவது நற்பெயர் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மீனத்தில் இருக்கும் சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறது. எதிரிகள்கிட்ட பார்த்து பேசுங்க. கொஞ்சம் வாக்குவாதம் வேண்டாம். எங்கேயும் சரி, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், எங்கேயுமே கொஞ்சம் பேசுவதில் வாக்குவாதம் வேண்டாம். கடின வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அது அட்ஜஸ்டபிள் ஆகும். ஏன்னா குரு நல்ல நிலையில் இருக்கிறார். தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு, உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த ஜாக்கிரதை. ஏற்கனவே பார்த்து பேச சொல்லியிருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகப்படியாக நீங்கள் எதுவும் அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிட மாட்டீங்க. இருந்தாலும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். 8இல் ராகு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு. உங்களுக்காக போகிறீங்களோ இல்லையோ, அடுத்தவங்களுக்காக, மாமனுக்காக போகிறேன், மச்சானுக்காக போகிறேன், நண்பருக்காக போகிறேன் அப்படின்னு போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கை தேவை. மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நடக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், பத்திரிகை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கப் போகிறது. வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்கள், இன்சூரன்ஸு பிரிவு, நிதி நிறுவனங்கள் அல்லது நிதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ், சொந்தமாக செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட யோகம் மிகுந்த ஒரு காலம். நினைச்சதை சாதிக்க முடியும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தருணம் வந்தாச்சு. 2வது திருமணத்திற்கான ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். 2இல் கேது இருப்பது பார்த்து பேசுங்க. பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.